நம்ம மல்லியோட அதிரடியான ஆக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமா, கடைசியில இப்போ நம்ம கதிரேசன் இப்படி மாஸ் காட்டுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இத்தன நாளா இங்க எல்லாரோட சப்போர்ட்டும் இந்த சுடருக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா, இங்க இருக்கக்கூடியது சுடர் அப்படின்றதுக்காக எல்லாரோட சப்போர்ட்டும் இல்ல. இங்க இருக்கக்கூடியது ரேணுகா அப்படிங்கிற மாரி நெனச்சு எல்லாருமே இந்த ரேணுகா, அதாவது போலியான ரேணுகாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இங்க இந்த கதிரேசனா இருந்தாலும் சரி, நிஷாவா இருந்தாலும் சரி, அவங்க 2 பேரும் இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா அப்படின்ற மாரி நெனச்சு பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம விஜய் வந்துட்டு என்னதான் இத்தன நாள் கழிச்சு மறுபடியும் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு மல்லி மேல உயிரா இருந்தாலுமே கூட, நம்ம ரேணுகாவ வந்து கை விட்டுறக்கூடாது. ஏன்னா, அவள நம்ம முதல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவளும் நமக்கு வேணும், மல்லியும் நமக்கு வேணும். அதாவது 2 பேரையுமே 2 கண்ணா வச்சு பாத்துக்கலாம் அப்படின்ற மாரி விஜய் வந்து நெனச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா, கடைசியில இந்த சுடரோட சுயரூபம் எதுவுமே தெரியாம போயிடுச்சு. நம்ம விஜய்க்கு இங்க இருக்கக்கூடியது உண்மையான அதாவது போலியான ரேணுகா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாம போயிடுச்சு. ஆனா, அதே சமயத்துல மல்லி இப்போ இவ்ளோ மாஸ் காட்டிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அடுத்தடுத்து நம்ம மல்லி கிட்ட ஆதாரம் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா இந்த கதிரேசன் இருந்துட்டு நம்ம மல்லிய சும்மா விட மாட்டாங்களே! ஏன்னா ஏற்கனவே நம்ம மல்லிய வந்து கொலை கேஸ்ல, அடுத்ததா வந்து ரேணுகாவ கொலை பண்ண பார்க்குறாங்க. அப்படி இப்படின்ற மாரி சொல்லி ஏற்கனவே ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ மல்லி கிட்ட ஆதாரங்களே இல்ல. மல்லி இருந்துட்டு வாய் வார்த்தையா தான் இங்க இருக்கக்கூடியவ சுடர் தான் சொல்லிட்டு சொல்றேனே உங்களுக்கு எல்லாம் புரியலையா? அப்படின்ற மாரி கேட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா கண்டிப்பா மல்லிக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நெனச்சோம். அதுவும் இல்லாம இந்த கதிரேசன் வந்துட்டு இனிமே மல்லிய விடவே மாட்டாரு. இங்க உண்மையா நிரூபிக்கல அப்படின்னா, கண்டிப்பா மல்லி தான் இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு தவிப்பாங்க அப்படின்னு நெனச்சோம். ஆனா கடைசியில கதிரேசன் வந்துட்டு இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி இது எந்த எல்லைக்கு போகுது அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியது அதாவது நீ உண்மையான ரேணுகா இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்ற மாரி சொல்லி இந்த சுடரோட கழுத்த புடிச்சு இப்போ நம்ம கதிரேசனே எல்லா உண்மையுமே வாங்க போறாங்க. ஏன்னா மல்லியாச்சு கூட ஏதாச்சும் மனிதாபிமான அடிப்படையில வந்து இங்க இருக்கக்கூடிய போலியான ரேணுகா அதாவது சுடர அமைதியா வந்து விட்டுறலாம். ஆனா கதிரேசன்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா கதிரேசனுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அதாவது தன்னோட பொண்ணு மாதிரியே இருந்தாலுமே கூட உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய சுடர் 420 அவ ஏமாத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாரி தெரிஞ்சா இந்த கதிரேசன், நிஷா, விஜய் யாருமே அவள சும்மா விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது கதிரேசன் அடுத்தடுத்து என்னென்னலாம் சொல்லப் போறாரு? அடுத்ததா இந்த சுடருக்கு என்ன நடக்க போகுது? உண்மையிலேயே சுடர் இதுலருந்து தப்பிக்க போறாளா? என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாரி சொல்லி உங்களோட மனசுக்குள்ள கேள்விகள் இருக்கலாம். ஒருவேளை நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குதோ பிடிக்கலையோ அதாவது கமெண்ட்ஸ்ல போய் ஒரு ஹார்ட் சிம்பல் இல்ல வந்து கோவமா இருக்கிற மாரி இந்த மாரி எமோஜி சிம்பல வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்பதான் வந்து உங்களோட மனசுக்குள்ள எந்தெந்த மாரி சிச்சுவேஷன்ல எப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த அப்சர்வ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு இப்படி மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து இது ஒரு வேளை கனவா இருக்கலாம். மல்லி இப்படி நெனச்சு பார்க்கலாம். ஏன்னா இப்படியெல்லாம் நடக்குமா? ஆதாரமே இல்லாம மல்லி எப்படி இவ்ளோ பெரிய விஷயத்த செய்வாங்க? அப்படின்ற மாரி சொல்லி நெறைய பேருக்கு தோணும். அப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாலும், அதாவது இது கனவா இருக்குமோ? அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சுனாலும், மறக்காம கீழ ஒரு கொஸ்டின் மார்க்க கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அதே மாரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மல்லி இருந்துட்டு மாஸ் காட்டிட்டாங்க அப்படின்றத நம்ம அழகா பார்த்தோம். ஏன்னா மல்லி அந்த அளவுக்கு பயங்கரமான கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. இதுல ஒரு துளி பெர்சன்டேஜ் கூட ஆ நமக்கு வந்து பிரச்சனையே இல்லாம தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல கதிரேசன்லாம் அப்படியே நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. திகைச்சு போய் மல்லி பேசுறது எல்லாத்தையுமே கேட்டு. ஆனா அதே சமயத்துல இந்த நிஷா இருந்துட்டு, "அப்பா என்னப்பா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த மல்லி ஏதோ அடுக்கடுக்கா இங்க இருக்கக்கூடியது நம்ம அக்காவே இல்ல, ரேணுகாவே இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட ஆதாரம் இல்லாம நம்ம ரேணுகாக்காவ எப்படி இப்படி சொல்லலாம்? அந்த ஒரு விஷயத்த நீங்க கேட்க மாட்டீங்களா? அவள இப்பவே நம்ம ஜெயிலுக்கு அனுப்பி ஆகணும். அவள போலீஸ் கிட்ட புடிச்சு குடுத்தாகணும். அப்படி இப்படின்ற மாரி சொல்லி ரொம்பவும் கோவத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் சைலன்ட்டா நின்னுட்டு இருக்காரு. ஏன்னா மல்லி வந்து முதல்லயே சொல்லிட்டாங்க. உங்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. நீங்க அமைதியா இருங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்பவும் சூப்பரா நடந்துச்சு. உண்மையிலேயே இந்த விஷயத்த எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரான விஷயங்கள் நடந்து முடிஞ்சது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல கதிரேசன் இருந்துட்டு
அமைதியா இருந்துட்டு இருக்காரு. உடனே இந்த ரேணுகா இருந்துட்டு, அப்போ அதாவது இந்த போலியான ரேணுகா இருந்துட்டு, "அப்போ இந்த மல்லி சொல்றது எல்லாமே நீங்களும் உண்மைன்னு நெனைக்கிறீங்களப்பா? நான் வந்து உங்களோட பொண்ணு ரேணுகா தான். ஏற்கனவே டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே வந்துடுச்சு. அப்படி இருக்கும் சூழல்ல எதுக்காக வந்து இவ்வளோ சைலன்ட்டா இருக்கீங்க? அப்போ மல்லி சொல்றது எல்லாத்தையுமே நம்புறீங்களா? இதுக்கப்புறம் நான் உயிரோட இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடர் நாடக அமைச்சரா. அப்பதான் நம்ம கதிரேசனுக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. செம்ம கோவத்தோட இந்த சுடரோட கழுத்த புடிச்சு நெரிச்சு, அதாவது இப்ப மல்லிய ஜெயிலுக்கு அனுப்ப போறது கிடையாது. உன்ன தான் ஜெயிலுக்கு அனுப்பி ஆகணும். அதே மாரி மல்லி உன்ன கொல்றாளோ, இல்ல விடுறாளோ, ஆனா உன்ன நான் கொன்னே போட்டுருவேன். நீ இப்ப உண்மைய சொல்லிடு. நீ உண்மையிலே யாரு? அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதிரேசன் வந்து கேட்கிறாரு. கதிரேசன் இப்படி கேட்ட உடனே இந்த சுடருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா, இவங்க எல்லாமே தான் இத்தன நாளா சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கதிரேசன் ஏன் இப்படி பண்றாரு? அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த ஒரு கேள்விக்கு அப்புறமா இப்போ நம்ம கதிரேசன் சொல்லக்கூடிய பதில் உண்மையிலேயே வேற லெவல் மாஸா இருக்க போகுது. ஏன்னா, மல்லி இருந்துட்டு இப்போ இந்த கோவிலுக்கு வந்தாங்க இல்லையா? அந்த கல்யாணத்துக்கு. அந்த ஒரு டைம்ல அ மல்லியும் அடுத்ததா நம்ம நாகும் பேசிட்டு இருந்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடியது உண்மையான சுடர்ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே என்னால எதுவுமே பண்ண முடியல. அதே மாதிரி ரேணுகா அக்கா உயிரோட வந்திருந்தாங்க அப்படின்னா, முதல்ல சந்தோஷப்படக்கூடிய ஆள் நான் தான். ஏன்னா வெண்பாவுக்கு அம்மா இல்லாம இருந்துச்சு. இப்போ உண்மையான அம்மா கிடைச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது சுடர் தான். அதுவும் இல்லாம கதிரேசனோட ரூ. 50,00,000 திருடுனதும் அவ தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இத கேட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ சைலன்ட்டா இருந்திருக்காரு நம்ம கதிரேசன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.